ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர சிவராத்திரியில் உன் வாசல் முன் யாரெல்லாம் வந்து நிற்கிறோம் என்று பார் என் செல்லமே. உனக்கான சிவயோக அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்துள்ளது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போது சிறிதும் வருத்தப்படாதே. அவர்கள் உன்னுடைய கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிப்பதற்குத்தான் அப்படி செய்கிறார்கள். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் உன் கர்ம வினைகள் குறையுதென்று நிம்மதியாக இருந்து கொள். எந்த ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. ஏனென்றால் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடனும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. எல்லாம் நன்மைக்கென்று சொல்கிறீர்கள், ஆனால் என் வலிகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் எல்லாம் அப்படியே இருக்கிறதே. எந்த ஒரு விதமான முன்னேற்றமும் நன்மையும் நடக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். அப்படித்தானே? கொஞ்ச நாள் பொறு. உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களை பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தடுக்கவே இருக்கும். நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய்யென்று. எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என்று முதலில் அது புரிந்து கொள். நான் சொல்வதை கேள். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையில்லாததுதான். ஏனென்றால் இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இரு. உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என் செல்லமே. அதில் நீ உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய். தொண்டு செய்தால் உன்னிடத்தில் உன் சாயப்பா நிச்சயமாக நான் வருவேன். ஆம் செல்லமே, உன் பணக்கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் இதோ உன் சாயப்பா தீர்த்து வைக்கப் போகிறேன். சோர்ந்து போய்விடாதே என் செல்லமே. ஏனென்றால் வாழ்க்கை என்றால் வாழ்வதற்காகத்தான். நீ நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். பேசும் வார்த்தையானது பேனாம் முனையை விட கூர்மையானது. எனவே கவனமுடன் பேச வேண்டும். அது எப்போது வேண்டுமானாலும் பிறருடைய மனதை சிதைக்கக்கூடும். மேலும் தேவையற்ற கோபம் நம்மளவே ஏமாற்றிவிடும் என் செல்லமே. பொறுமையை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இதைத்தான் நான் உன்னிடம் பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பொறுமையும் நம்பிக்கையும் உனக்கு மிகவும் தேவை. அது இருந்தால், மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியம் கூட முடியக்கூடியதாக மாறிவிடும். மன உறுதி இல்லாத போது முடியக்கூடிய காரியம் கூட முடியாத காரியமாக மாறிவிடும். ஆகவே பிரச்சனைக்கான தீர்வை அறியும் முன்பு பிரச்சனை எவ்வாறு ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்வது அவசியம். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என் செல்லமே? பிரச்சனை எவ்வாறு ஏற்படுகின்றது? ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, மற்றொன்று செயல்படாமல் யோசித்து கொண்டிருப்பது. நான் சற்று உன்னை குழப்புகிறேனா? இன்னொரு முறை சொல்கிறேன், பிரச்சனை எவ்வாறு ஏற்படுகின்றது என்று. ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, மற்றொன்று செயல்படாமல் யோசித்து கொண்டிருப்பது. நான் சொல்வது சரிதானே? இந்த இரண்டு விஷயத்தால் மட்டுமே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே எந்த செயலை செய்தாலும் நன்றாக சிந்தித்து செயல்படுவதே சிறப்பு. இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பமே கிடையாது. வேதனை இல்லாத மனிதனும் கிடையாது. ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவர்கள் உள்ளார்களா இந்த பிரபஞ்சத்தில்? அப்படி என்று யாரிடமாவது கேட்டால் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்றுதான் சொல்வார்கள். இதுவே உலகத்தின் இயல்பு என தெரிந்து வாழ பழகிக்கொள். இதுவே நிதர்சனம் கூட. ஏன் நீ கஷ்டங்களை பார்த்து பயப்படுகிறாய்? நம் வாழ்வில் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் நமக்கு போராடும் குணம் இல்லாமலேயே போய்விடும் தானே. ஆகவே பிறர் உன்னை பார்த்து ஏளனம் செய்தாலோ அல்லது எகத்தாளம் செய்தாலோ அதை பற்றி நீ கவலைப்படுகிறாய். உன்னுடன் தான் நான் இருக்கிறேனே. உன்னுடன் தான் உன் நம்பிக்கையின் முழு வடிவமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. பின் ஏன் பயப்படுகிறாய் என் செல்லமே? நீ போராடும் போது பலர் உன்னை பார்த்து இது வீண் முயற்சி என்பார்கள். சரிதானே? அதே நேரத்தில் நீ வெற்றி பெற்றால் இது விடாமுயற்சி என்பார்கள்.
ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றி உன் பக்கம்தான். ஏனென்றால் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் என் செல்லமே. நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நில். அதே நேரத்தில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இருக்க கற்றுக்கொள். நீ நேசிக்கப்படும் அநேக இடங்களில் அன்புடன் இருக்க பழகிக்கொள். ஆகவே உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் அந்த நேரத்தில் உன் வசப்படுவார்கள். இதை மட்டும் நீ உன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டால் ஒரே நாளில் உனக்கான வாழ்க்கை நினைத்தபடி நடந்துவிடும். ஆம் செல்லமே, பிறகுபார் உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? இனி உன் முயற்சியை தொடங்கு. அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். ஆம் செல்லமே, பிரச்சனைகளை பற்றி பேசிவிட்டோம். அது உனக்காகத்தான் நான் சொல்வதென்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். அதே மாதிரிதான் முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்றால் என்ன? அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா, இல்லை புகழை தேடிச் செல்வதா, அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா? இல்லை, இவை மட்டும் வெற்றி இல்லை என் செல்லமே. முழுமையான வெற்றி எதுவென்றால் நாம் வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வதுதான். மற்றும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது, பிற உயிர்களை மதித்து அவர்களுக்கு துன்பம் தராமல் இருப்பதே சிறந்த வெற்றியாகும். நான் சொல்வது உனக்காகத்தான் என் செல்லமே. கவலைப்படாதே. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி அடையும் நேரம் வந்துவிட்டது. திடீரென திருப்பம் உண்டாகும். எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய். அதை நீயே அறிவுபூர்வமாக அல்லது உணர்வுபூர்வமாக நீயே உணர்ந்திருப்பாய். நிம்மதி மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். உன் முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன். உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள். எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது. ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை. நீ என்னுடைய செல்ல குழந்தை என்பதை உணரப்போகிறாய். வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. உன் எண்ணத்தையும் விட்டு கொடுக்காதே. என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும். என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை போட்டுக்கொண்டு செல். உன்னுடனே நான் வந்து கொண்டிருப்பேன். விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கேடு நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது போல் ஆகிவிடும். அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மனம் மகிழ்வார்கள். ஆம் செல்லமே, நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே. உன்னை எப்படி குழப்பச் செய்யலாம், எப்படி அதை அதிகப்படுத்தலாம் என்றுதான் நினைப்பார்கள். ஆகையால் அவர்கள் முன்னாடி நான் வாழ வைத்து காட்டப் போகிறேன். என்னுடைய ஆசையை வாங்கிக்கொள். ஆம் செல்லமே, ஆம், இந்த நல்ல நாளில் சிவராத்திரி அன்று நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர சொன்னேன் என்று அவர் சொல்வதற்காக உன் வாசலில் நாங்கள் யாரெல்லாம் வந்து நிற்கிறோம் என்று பார் என்று சொன்னோம் அல்லவா? அதுதான் சிவயோக அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்துள்ளது. ஆம் செல்லமே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.